ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூலை 18, 2024. பாபா கூறியிருக்கின்றார், எந்த உலகில் விஷ விகாரங்கள் எங்கும் நிறைந்திருக்கின்றனவோ அங்கே நான் எப்படி எங்கும் நிறைந்தவனாக இருக்க முடியும்? நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் என்று ஒருபோதும் நான் கூறவில்லை என்று பாபா கூறுகிறார். நானோ பரந்தாம நிவாசி என்கிறார். பகவானே நமக்கு படிப்பிக்கின்றார். இது மிகப்பெரிய விஷயமாகும். ஞானம் மட்டும் வழங்கவில்லை, தவத்தின் சாதனைகளை கற்பிக்கின்றார். வாழ்வினை வாழக்கூடிய கலையை கற்பிக்கின்றார். நமக்கு பாதையை காட்டுகிறார். மிக அழகாக பாபா கூறியிருந்தார், குழந்தைகளாகிய நீங்கள் யார் மிகுந்த ஆத்ம அபிமானிகளாக இருப்பீர்களோ அவர்களே மிகப்பெரிய சேவை செய்ய முடியும். உங்களது சொற்பொழிவு கூட பிறர் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுக்குள் ஆன்மீக கவர்ச்சியும் வந்துவிடும். மக்கள் உங்களை பார்த்து பகவான் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். எவ்வாறு சிவ தந்தை ஆத்மாபிமானியாக இருப்பதனால்தான் மிகப்பெரிய சேவை புரிகிறார் அல்லவா? இந்த முழு உலகையுமே துக்கத்திலிருந்து விடுவித்து விடுகிறார். அனைவருக்கும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை வழங்குகிறார். இந்த பூமியை ஸ்வர்க்கமாக்குகின்றார். நீங்களும் அதே போன்று ஆத்மாபிமானிகளாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் மூலமாக மிகப்பெரிய சேவை நடைபெறும். நாம் அனைவரும் சேவையின் களத்தில் இருக்கிறோம். சேவையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். அநேக ஆத்மாக்கள் பகவானை சந்தித்து தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அதற்கான மிக அழகான சாதனம், முழு நாளும் கர்மங்களை செய்தபடி 2 பயிற்சிகளின் மீது நாம் கவனம் செலுத்துவோம். ஆத்மாவாகிய நான் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியாவேன். மேலும் அனைவருமே அவரவருடைய நெற்றியில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாவார்கள். இந்த உடலின் எஜமானனாகிய நான் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். யாரை பார்த்து கொண்டிருக்கிறேன்? ஆத்மாவை பார்க்கிறேன். பார்ப்பதற்கு உடல் தென்பட்டாலும் ஞானத்தின் 3வது கண்ணால் ஆத்மாவை பார்க்க முடியும். இதனை நன்றாக பயிற்சி செய்யும் போது ஆன்மீக பலம் அதிகரிக்கும். தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்லும். உங்களது அதிர்வலைகள் மேலும் சக்தி வாய்ந்ததாக ஆகிக் கொண்டே செல்லும். கேள்விப்படக்கூடிய விஷயங்களை வைத்து நமது உறவுகளை நாம் சீர்குலைத்துக் கொள்ளக்கூடாது. இதிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். பாபா அழகாக முரளியில் கூறியிருந்தார், உள்ளுக்குள் இப்படிப்பட்ட விஷயங்களை கேள்விப்பட்டு நீங்கள் எரிந்து கொண்டே இருக்காதீர்கள். ஒருவர் மற்றதொரு நபரை பற்றி இன்னொருவரிடம் தவறாக கூறுகிறார். அந்த நபர் மற்றவருக்கு கூறுகிறார். அவர் இன்னொருவருக்கு கூறுகிறார். இவ்வாறு அந்த விஷயமே மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கதை உருவாகிவிடுகிறது. எந்த விஷயம் நடக்கவே இல்லையோ அது மிகப்பெரிய சம்பவமாக பேசப்படுகிறது. அது யாரை பற்றிய விஷயமோ அவரிடம் சென்று சேரும்போது அவர் குழப்பமடைகிறார். என்னை பற்றி ஏன் இவ்வாறு தவறாக பேசுகிறார்கள்? ஏன் என்னை செய்யாத விஷயத்திற்காக நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று யோசிக்க துவங்குவார். எனவே நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்களின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. பெரும்பாலும் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் சத்தியமானவையாக இருப்பதில்லை. யார் தலைகீழான விஷயங்களை கூறுகிறார்களோ அவர்களது மனதில் பொறாமை உணர்வு இருக்கிறது, பகைமை இருக்கிறது, பிறர் மீது உயர்ந்த பாவனைகள் இருப்பதில்லை. அதனால் அவர்களை வீழ்ச்சியடை செய்வதற்காக அவர்களை பற்றி அவதூறு பேசுவார்கள். அவர்களிடம் பலம் இருப்பதில்லை. யாரை பற்றி இந்த விஷயம் கூறப்படுகிறதோ அந்த நபரும் தன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். யார் என்ன பேசினால் என்ன, என்னை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா? இந்த விஷயத்தின் மீதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்மங்களின் கணக்கு மிக ஆழமானதாகும். நாம் பிறரை பற்றி தலைகீழாக பேசுகிறோம். அவர் செய்த சின்ன விஷயத்தை பெரிதாக்கி அவதூறு பரப்புகிறோம் என்றால் நாளை நம்மை பற்றியும் மக்கள் அவ்வாறே பேசுவார்கள். கூடவே நமக்கு சாபமும் கிடைக்கப்பெறுகிறது. அதன் விளைவு மிக மோசமானதாக இருக்கும். தூய்மையான ஆத்மாக்களின் சாபம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவையாகும்.
இவ்வாறு பலரது சாபத்தை பெற்றவர்கள் நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். எனவே நாம் அனைவருக்கும் சுப பாவனைகள் வைக்க வேண்டும். கீழே விழுந்தவர்களையும் எழுப்ப வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஊக்க உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும். பாபாவிடம் வந்திருக்கக்கூடியவர்கள் மிக நல்ல ஆத்மாக்கள் ஆவார்கள். அவகுணங்கள் அனைவரிடமும் தான் இருக்கின்றன. ஆனால் நாமோ நல்ல குணங்களை பார்ப்பதற்கு பதிலாக அவகுணங்களை பற்றி சர்ச்சை செய்கிறோம். இது கீழான மக்களின் காரியமாகும். யாரிடம் முற்றிலும் ஞானம் இருக்காதோ அவரது காரியமாகும். எனவே நாம் புத்திசாலியாகி நமது குழுவில் ஒற்றுமையை வளர்ப்போம். ஓம் சாந்தி.